நண்பர்களே, வாங்க ஒரு நிமிஷம் உங்க வீட்ல லைட்ஸ கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. சுத்தி இருக்கிற சத்தமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். ஏன்னா நாம இப்ப போக போறது ஒரு வேகமான பயணம் இல்ல, ரொம்ப மெதுவா நிதானமா வரலாற்றோட ஒரு பக்கத்துக்குள்ள போக போறோம். ஆமா, நாம இன்னைக்கு ராத்திரி ஒரு மெதுவான பயணத்தை தான் ஆரம்பிக்க போறோம். உங்க மூச்சை நல்லா நிதானப்படுத்திக்கோங்க. நாம ஒரு இரவு நேர கதை கேக்குற மாதிரி வரலாற்றோட கொஞ்சம் இருண்ட பக்கங்களுக்குள்ள ரொம்ப மெதுவா பயணிக்க போறோம். இப்ப நாம நீதி அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த காலத்துல நீதின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவருக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் நோக்கமா இல்ல, அந்த தண்டனைய பார்த்து மொத்தவங்களும் பயப்படணும், ஒரு பாடமா இருக்கணும், அதுதான் முக்கியம். சில சமயம் புத்தி சொல்றதை விட பயம் வேகமா வேலை செய்யும் இல்லையா? சரி, வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம காலை இயந்திரம் ரொம்ப மெதுவா பின்னோக்கி போகுது. இப்ப நாம மெசபடேமியாவுல நிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இடம். உலகத்தோட முதல் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இங்கதான் உருவாச்சு. இங்கதான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிற அந்த பிரபலமான விதி உருவாச்சு. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒருத்தரோட கண்ணை காயப்படுத்தினா உங்க கண்ணும் காயப்படுத்தப்படும், அவ்வளவுதான். பெருசா வாதம் எல்லாம் கிடையாது. குழப்பமா இருந்த ஒரு உலகத்துல ஒரு நேரடியான ஒழுங்க கொண்டு வர அவங்க செஞ்ச முயற்சி இது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல். நீதி இருந்துச்சு, ஆனா அது எல்லாருக்கும் ஒன்னா இல்ல. அதாவது நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு காயப்படுத்திட்டீங்கன்னா தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா அதே தப்ப ஒரு அடிமைக்கு செஞ்சா சில சமயம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாம். பாத்தீங்களா, அப்பவே அந்த பாகுபாடு இருந்திருக்கு. மெசபொத்தாமியால இருந்து நம்ம பயணம் மெதுவா எஜிப்டுக்கும் சீனாவும் போகுது. இந்த ரெண்டு இடத்துலயுமே தண்டனைய பத்தின பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எஜிப்துல தண்டனைங்கிறது வாழ்க்கை முழுக்க இருக்க போற ஒரு அடையாளம். ஆனா சீனால அது ஒரு படிநிலையான முறையான அமைப்பா இருந்துச்சு. உதாரணத்துக்கு எஜிப்துல ரொம்ப சாதாரணமான தண்டனை என்ன தெரியுமா? மூக்கையோ காதையோ வெட்டிடுறது. எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஒருத்தர் தப்பு செஞ்சா அது அவரோட முகத்திலேயே வாழ்க்கை பூரா தெரியணும். அவர் தினமும் கண்ணாடிய பார்க்கும் போதும் நான் இந்த தப்ப செஞ்சேன்னு அவருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப கொஞ்சம் கிழக்கு பக்கம் போவோம், சீனாவுக்கு. இங்க 5 தண்டனைகள்னு ஒரு சிஸ்டமே வச்சிருந்தாங்க. இது ஒரு மாதிரி ஏணி மாதிரி. முதல்ல முகத்துல பச்சை குத்துற மாதிரி சின்ன தண்டனை. தப்பு பெருசாக பெருசாக தண்டனையும் கடுமையாகி கடைசி கட்டம் வரைக்கும் போகும். சீனாவோட சிஸ்டம்ல முக்கியமான ஒரு விஷயம், அது வெறும் உடம்பு வலியோட நிக்கல. ஒருத்தர் முகத்துல அந்த குற்றத்துக்கான அடையாளத்தோட வாழும்போது சமூகம் அவரை ஒதுக்கி வைக்கும். சோ தண்டனைங்கிறது வலி பிளஸ் வாழ்க்கை முழுக்க அவமானம், ரெண்டும் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி. நம்ம மெதுவான பயணம் இப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையுது. ரோம பேரரசு. ரோமானியர்கள்னாலே கட்டுப்பாடு, ஒழுக்கம்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்டனைங்கிறது வெறும் நீதி அல்ல, அது ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு பெரிய ஸ்டேஜ் ஷோ மாதிரி. அவங்களோட ஒரு முக்கியமான தண்டனை முறைதான் சிலுவையில் அறையறது. இது டக்குன்னு கொள்றதில்ல, ரொம்ப மெதுவா வலிக்க வலிக்க ஊரே பார்த்துட்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். இது அந்த குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை இல்ல, அத பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தப்ப செஞ்சா இதுதான் கதின்னு சொல்ற ஒரு மௌனமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த எச்சரிக்கை. ஒரு நிமிஷம் இங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நாம கேட்ட விஷயங்களை கொஞ்சம் மனசுக்குள்ள அசை போடுங்க. மனுஷங்க எப்பவுமே அதிகாரம், பயம், கட்டுப்பாடு இந்த மூணையும் பேலன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு விதவிதமான வழிகளை யோசிச்சிருக்காங்கன்னு சும்மா யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நம்ம பயணம் மத்திய கால ஐரோப்பாவுக்குள்ள போகுது. இந்த காலகட்டத்துல தண்டனை கொஞ்சம் ரூட் மாறுச்சு. அதாவது உடம்பு வலியை விட பொது இடத்துல அவமானப்படுத்துறதுக்கும் மனச காயப்படுத்துறதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தண்டனையில கூட புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு விசித்திரமான முறைகள். உதாரணத்துக்கு இந்த டக்கிங் ஸ்டூல், அதாவது தண்ணில முக்கி எடுக்கிற நாற்காலி. ரொம்ப அதிகமா பேசுறவங்கள இந்த நாற்காலியில கட்டி ஊருக்கு நடுவுல இருக்கிற குளத்துல திரும்ப திரும்ப முக்கி எடுப்பாங்களாம். அதே மாதிரி குடிச்சிட்டு கலகம் பண்றவங்களுக்கு ஒரு பீப்பாயே சட்டையா போட்டு ஊரை சுத்த விடுவாங்க. இங்க நோக்கம் வலிய விட அவமானம்தான். சொல்ல போனா அந்த காலத்துல தண்டனைங்கிறது ஒரு திருவிழா மாதிரி ஆகிடுச்சு. ஒருத்தரோட தலையையும் கையையும் மரக்கட்டையில மாட்டி ஊர் பொது இடத்துல நிறுத்திடுவாங்க. போற வர்றவங்க எல்லாம் அவங்க மேல தக்காளி, அழுகின முட்டைன்னு வீசுவாங்க. நம்புனா நம்புங்க, இது பல பேருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாவே இருந்திருக்கு. இப்ப நம்ம மெதுவான பயணத்துல பழங்கால பாரசீகத்துக்கு போறோம். இங்க இருந்த ஒரு தண்டனை முறை உண்மையிலே ரொம்ப ரொம்ப மெதுவானது. ஒருத்தரை வெளியே வரவே முடியாத ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இயற்கையும் நேரமும் தான் மிச்ச வேலைய பாக்கும். அந்த காத்திருப்பு, அந்த தவிர்க்க முடியாத முடிவு, அதுதான் இதுல இருக்கிற உண்மையான கொடூரம். மறுபடியும் ஒரு சின்ன அமைதி.
மூச்சை சீரா வச்சுக்கோங்க. இந்த கதைகள் எல்லாம் உங்க மனசுல மெதுவா ஓடட்டும். நாம இங்க சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்ல வரல. இதெல்லாம் அந்தந்த காலத்தோட ஒரு பிரதிபலிப்பு. மனுஷங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்னு நாம சும்மா ஒரு சாட்சியா பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, நம்மளோட இந்த மெதுவான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இவ்வளவு தூரம் பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. எந்த காலமா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, தண்டனைங்கிறது வெறும் ஒரு தப்புக்கான பதிலடி மட்டும் இல்ல. அது ஒரு காட்சி பொருள், ஒரு எச்சரிக்கை, அதிகாரத்தை நிலைநிறுத்துற ஒரு கருவி. எல்லாத்துக்கும் மேல அது ஒரு மெசேஜ். விதிகளை மீறாதீங்க, மீறினா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைதியான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. சில சமயம் உடம்புல வடுவா, சில சமயம் மனசுல வடுவா அது தங்கிடுது. நம்மளோட இந்த மெதுவான பயணம் இங்க முடியுது. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. மத்தவங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் சில சமயம் நீதியோட பேர்ல வலிய உண்டாக்குறதுலயும் மனுஷனோட கற்பனைக்கு உண்மையிலே ஒரு எல்லை இருக்குதா? இத பத்தி கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க.